ஹாய். ஒரு 2 டேஸாவே இந்த மசாலா பூரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சா, சரி இன்னைக்கு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கெல்லாம் இந்த பானிபூரி, மசாலா பூரி 2மே ஒண்ணு தான் அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேங்க. இந்த மசாலா பூரின்ற பேரே தெரியாது. கடையில போய் வாங்கும்போது கூட நம்மலாம் மசாலா பூரின்னு கேட்க மாட்டோம்ல. பானிபூரின்னு கேட்டு தான் எனக்கு வாங்கி பழக்கமே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த தண்ணி ஊத்தி சாப்பிடுறது தான் பானிபூரி, மசாலா பூரினா இந்த கிரேவி ஊத்தி சாப்பிடுறது அப்படின்னே தெரிஞ்சுது. இது நியர்லி ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் முன்னாடி தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூரி, இந்த கார்ன் 2மே ஒரு சொட்டு ஆயில் கூட போடாம பொரிச்சு எடுத்ததுங்க. இது எப்படி பொரிச்சு எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் இந்த சீக்ரெட் ரெசிபி நான் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல ஒரு ஷார்ட்ஸ்லயோ இல்ல ஒரு விளாக்லயோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. செமையா சாப்பிட்டோம். என் பையன் வெறும் பூரி தான் வேணும்னு சொல்லி வெறும் பூரி சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம பேக் யார்டுக்கு வந்துட்டோங்க. நாங்க இந்த பேர்ட் ஃபீடர் என் பையன் ரொம்ப நாளா வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க எங்க கார்டன்ல. சின்ன சின்னதா இந்த சிட்டுக்குருவி மாரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நெறைய வருதுங்க இந்த கார்டனுக்கு. அதனாலவே இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ட் ஃபீடர், அதுக்கப்புறம் பேர்ட் ஃபுட் எல்லாம் Amazonல ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டோம்.